உலகத்துல எல்லா இடத்துலயும் தொடர்ந்து பயங்கரமான மழை பெஞ்சு வெள்ளம் ஓடிட்டு இருக்கு. ஆஸ்திரேலியாலையும் 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு நாள் பெஞ்ச மழையில இந்த ஆறு ஃபுல்லா ஓட ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்ல, நிறைய இடங்களுக்கு வந்து வெள்ள அபாய எச்சரிக்கையும் கொடுத்திருந்தாங்க. இந்த ஆறு மழை பெய்யறதுக்கு முன்னாடி சாதாரண நாட்கள்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. வறண்டு வெள்ளம் இல்லாதப்ப இந்த ஆறு எப்படி ஓடி இருக்கு அப்படின்றதையும், வெள்ள நீர் ஓடுறப்ப இந்த ஆறு எப்படி இருக்கு அப்படின்றதையும் நீங்களே பாருங்க. இந்த ஆற்றுல 2 வெள்ள நீர் வடிகால்கள் வந்து சேருது. ஒன்னு இது, இன்னொன்னு இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கு. நான் சொன்ன அந்த 2வது வடிகால் இதுதான். இந்த 2 வடிகால்ல இருந்து வந்த வெள்ள நீர் காரணமா நம்ம நடந்து போயிட்டு இருக்க இந்த பாதை எல்லாமே மூழ்கி போச்சுங்க. நம்ம நடந்து போயிட்டு இருக்க இந்த இடம் வரைக்கும் வெள்ள நீர் வந்து நின்றுட்டு இருந்தது. அம்மா இருக்கு பாரு. இந்த ரிவரோட பிரம்மாண்டத்தை எப்படிடா சொல்றது? அந்த லாஸ்ட்ல அந்த மரத்தையும் தாண்டி தண்ணி ஓடுது. அந்த பக்கம் பின்னாடி இருக்கு பாரு, அதுக்கும் பின்னாடி தண்ணி ஏறி போயிட்டு இருக்கு. இங்க இந்த இடம் பேர் அங்கெல்லாம் போக முடியாது. அதெல்லாம் ரோடு பிளாக் பண்ணிடுவான். And the water is okay. நடங்க வரேன். நம்ம நடந்து வந்துட்டு இருக்க இந்த இடம் வந்து ரொம்ப மேடானது. இதுக்கு கீழே இந்த ரிவர் வாக் ஸ்டார்ட் ஆகிற இடம்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் ரொம்பவே பள்ளமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்ட ஹாக்ஸ்பெரி ரிவர் வாக் வீடியோ பார்த்தா உங்களுக்கே நல்லா தெரியும். மேடாக இருக்க இந்த இடத்தையே வெள்ள நீர் இப்படி சூழ்ந்துருக்குன்னா பள்ளமாக இருக்க அந்த இடத்தோட நிலைமையை நினச்சி பார்த்தாலே பயமாக இருக்குது. கடைசியா 1867 இந்த இடத்துல ஏற்பட்ட பயங்கரமான புயல் மழை காரணமா வெள்ள நீர் வந்து இடது பக்கம் தெரிகிற அந்த வெள்ள குச்சியில மேல ரெட் கலர்ல மார்க் பண்ணிருக்காங்கல்ல, அது வரைக்கும் ஓடி இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு போனப்ப இந்த வெள்ளக்கம்பை பார்த்தப்ப எங்களுக்கு இவ்வளோ தூரமா வெள்ள நீர் வந்திருக்கும் அப்படின்னு யோசிக்க தோணுச்சு. ஆனா இன்னைக்கு இவ்வளோ வெள்ள நீர் ஓடுறத பார்த்ததுக்கு அப்புறம் நம்புறது தவிர வேற வழி இல்லை. When it reached here.